வணக்கம் உறவுகளே. சேர்மான் தொலைக்காட்சியின் செந்தமிழ் உலாவூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 20ஆம் நாளன்று உலகெங்கும் வாழும் இந்துக்களால் தீபாவளி கொண்டாடப்பட்டது. தமிழ் இந்துக்களில் பெரும்பாலானவர்கள் நரகாசுரன் என்ற அரக்கனை கிருஷ்ணரும் சத்தியபாமையும் வதம் செய்த நாள் என்று சொல்லி கொண்டாடினார்கள். மறுபுறத்திலே வட இந்தியர்கள் ராவணனை ராமர் கொன்று அயோத்திக்கு சீதையோடு திரும்பி வந்த நாள் என்று சொல்லி கொண்டாடினார்கள். இன்னொரு பக்கத்திலே ராவணனை ஒரு ஈழத்து தமிழ் மன்னனாக பார்க்கின்ற தமிழ் முற்போக்காளர்கள் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடவில்லை. அப்ப உண்மையிலே இந்த ராவணன் யார்? அதுவும் அண்மை காலங்களிலே சிங்களவர்களால் தங்களுடைய மூதாதையர் என்று சித்தரிக்கப்படுகின்ற இந்த ராவணன் யார்? இவர் ஒரு தமிழரா, அல்லது சிங்களவர்கள் சொல்வது போல் ஒரு சிங்கள மூதாதையரா, அல்லது இந்து மத இதிகாசங்களில் குறிப்பிடப்படுவது போன்று இவர் ஒரு அரக்கனா, அல்லது சிலர் கூறுவது போன்று ராவணன் ஒரு கற்பனை பாத்திரமா என்பது பற்றி இன்றைய செந்தமிழ் உலாவிலே நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக வடமொழியில், அதாவது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்து சமய இலக்கியங்கள் அல்லது இதிகாசங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே ராவணன் பற்றிய குறிப்புகள் பெரும்பாலுமே அவரை ஒரு வில்லனாக, ஒரு கொடியவனாக, ஒரு அரக்கனாக சித்தரிக்கின்ற ஒரு தன்மையை தான் நாங்கள் பார்க்க முடிகின்றது. அவர் இலங்கையை ஆண்டார், இலங்கையின் மன்னர் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஒரு அரக்கனாக, அதுவும் அமானுஷ சக்தி படைத்த இந்த 3 உலகங்களையும் ஆண்ட ஒருவராகத்தான் அந்த வடமொழி இலக்கியங்கள் அல்லது இதிகாசங்கள், இந்து சமய இதிகாசங்கள் சித்தரிக்கின்றன. நீங்கள் தமிழ் இலக்கியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சங்க இலக்கியங்கள்ல நேரடியாக ராவணன் பற்றிய குறிப்புகள் இல்லை. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை போற்றி எழுதப்பட்ட மதுரை காஞ்சி என்ற சங்க இலக்கியத்திலே தென்னவன் என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அது ராவணனை குறிக்கும் ஒரு சொற்பதம் என்றுதான் நச்சினார்க்கினியர் என்று சொல்லி ஒரு புலவர் பிற்காலத்திலே, சங்க காலத்துக்கு பின்னர் வந்த காலத்திலே எழுதிய உரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ராவணன் பற்றிய குறிப்புகள் கூடுதலாக சங்க காலத்துக்கு பிறகு வந்த மத்திய காலம், அதாவது மெடிவல் ஏஜ் என்று சொல்வார்கள், அந்த கால பகுதியிலே எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் குறிப்பாக கம்பர் எழுதிய ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில், அதாவது வால்மீகி எழுதிய வடமொழி சமஸ்கிருதத்தில் எழுதிய தழுவி சில மாற்றங்களோடு கம்பர் எழுதிய, பெரிய மாற்றங்கள் இல்லை, சில மாற்றங்களோடு அவர் எழுதிய அந்த கம்பராமாயணத்திலே ராவணன் பற்றி நிறைய குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான இடங்களிலே ராவணனை அரக்கர்கோன் அல்லது இலங்கை வேந்தன் என்று சொல்லி கம்பர் குறிக்கிறார். மறுபக்கத்திலே நீங்கள் சைவ தேவாரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராவணன் பற்றிய குறிப்புகள் பல இடங்களிலே வருகின்றன. அதிலும் குறிப்பாக அப்பர் பாடிய தேவாரங்களிலே அரக்கன் என்றுதான் ராவணன் குறிப்பிடப்படுகின்றார். அதே நேரத்தில் திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரங்கள் எல்லாம் ராவணன் இலங்கை மன்னன் என்று குறிப்பிடப்படுகின்றார். சில இடங்களில் அவர் ஒரு ஆணவம் மிக்க ஒரு அரக்கன் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் கூட திருஞான சம்பந்தருடைய தேவாரங்களில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் வடமொழி அல்லது சமஸ்கிருத இலக்கியங்களில் இருப்பதை விட ராவணன் பற்றிய தமிழ் இலக்கியங்களிலே, மத்திய காலத்தில் வந்த இலக்கியங்களில் இருக்கிற குறிப்புகளை இங்கே பார்த்தோம்னு சொன்னா அவரை ஒரு துன்பியல் நாயகன் என்று சித்தரிக்கின்ற ஒரு பாங்கை தான் நீங்கள் பார்க்கலாம். அது துன்பியல் நாயகன் என்று சொன்னா இந்த கிரீக் நாடகங்களில் நாங்கள் சொல்வோம் ட்ராஜடிஸ் என்று சொல்வோம், துன்பியல் நாடகங்கள் என்று. அந்த துன்பியல் நாடகங்கள்ல ட்ராஜிக் ஹீரோஸ் என்று ஆக்கள் இருப்பினார். அதாவது அவர்கள் நாயகர்கள், ஆனால் அவர்களிடம் ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனம் அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலும். அப்படி ஒரு பாணியில் தான் ராவணனை திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி, கம்பராக இருந்தாலும் சரி, அப்பராக இருந்தாலும் சரி விழித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். என பெரும்பாலான இடங்களே ராவணன் ஒரு ட்ராஜிக் ஹீரோ, அதாவது ஒரு ஆணவம், அவரிடம் இருந்த ஆணவம், அவரிடம் இருந்த சில பலவீனங்கள் தான் அவரது வீழ்ச்சிக்கு வழிகோடியது என்றும், ஆனால் அவர் ஒரு சிவபக்தனாக, சிவபெருமானின் அன்பை பெற்ற ஒருவராக அவரை
சித்தரிக்கின்ற ஒரு பண்பை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுபக்கத்தில் சிங்கள இலக்கியங்கள் நாங்கள் பார்த்தோம்னால் மகாவம்சத்தில் ராவணன் பற்றிய எந்த ஒரு குறிப்பும் இல்லை. சூழ வம்சத்தில் மட்டும், அது மகாவம்சத்துக்கு பிறகு, மகாவம்சம் கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முதல் எழுதப்பட தொடங்கியது. சூழவம்சம் அதுக்கு பின்னர் வந்த காலங்களில் எழுதப்பட்டு பல திருத்தங்களுக்கு ஆளாக்கப்பட்டு கிட்டத்தட்ட கடந்த 300 ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் வரையும் அது எழுதப்பட்டு கொண்டுதான் இருந்தது. எழுதப்பட்டு திருத்தப்பட்டு மாற்றப்பட்டிருந்தது. அதுல ராவணன் பற்றிய ஒரு குறிப்பு கொண்டு இருக்குது. அது எப்படி என்று சொன்னால் அவரை ஒரு அரக்கர்களுடைய கோன் என்றுதான், அதாவது டீமன் கிங் என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். அதுவும் எப்படி என்று சொன்னால் குபேரனிடமிருந்து இலங்கையை கைப்பற்றி கொடுங்கோல் ஆட்சி புரிந்த ஒரு மன்னன் என்று சொல்லித்தான் அவரை ஒரு அரக்கர் மன்னன் என்று சொல்லித்தான் அவரை சூழவம்சம் குறிப்பிடுகிறது. எந்த இடத்துலையும் சிங்கள மக்களுடைய மூதாதையர் என்று சொல்லி குறிப்பிடையில. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த தேசியவாதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது மகாவம்சம். மகாவம்சத்துல விஜயன் பற்றிய ஒரு கதை இருக்குது. அதாவது விஜயன் என்று சொல்லி ஒரு இளவரசன் வங்கதேசத்துக்கு அருகில, இந்தியாவில் வங்கதேசத்துக்கு அருகில இருந்த லாலா நாடு நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு அங்க சில காலம் குவேனி என்ற பெண்ணோடு வாழ்ந்துவிட்டு பின்னர் அவரை கொன்றுவிட்டு பாண்டிய நாட்டிலிருந்து தமிழ் பெண் ஒருவரை மனம் முடித்து, அதுவும் அவருடைய தோழர்கள் பிறகு தமிழ் பெண்களை மனம் முடித்து அவர் குடும்பமாக பாண்டிய நாட்டிலிருந்து வந்த பெண்களின் குடும்பங்கள் எல்லாம் அவர்களும் விஜயனும் விஜயனுடைய 700 தோழர்களும் வந்த இனம்தான் சிங்கள இனம் என்று சொல்லி மகாவம்சம் குறிப்பிடுது. அந்த மகாவம்சத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா விஜயனுடைய தந்தை சிங்கபாகு இந்த பிறப்பு பற்றி குறிப்பிடும் போது அதில் சொல்லியிருக்கு. நீங்கள் உங்களுக்கு அறிஞ்ச விஷயம்தான், ஒரு சிங்கமும் ஒரு சிங்கம் இளவரசியை கடத்தி கொண்டு போய் அவ மீது காதல் கொண்டு கடத்தி கொண்டு போய் அவ புணர்ந்து அந்த சிங்கத்துக்கும் அந்த இளவரசிக்கும் பிறந்த 2 பிள்ளைகள், ஒருவர் சிங்கபாகு மற்றவர் சிங்கவேணி, சகோதரர்கள், அண்ணன் தங்கச்சி. இவர்கள் 2 பேரும் பின்னர் என்ன செய்கிறார்கள் சொன்னா சிங்கத்திலிருந்து தப்பி பிறகு சிங்கத்தை சிங்கபாகு கொள்றார். சிங்கபாகு சிங்கவேணியை திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த விஜயன் என்று சொல்லி அந்த கதை இருக்குது. இது விஞ்ஞான ரீதியாக நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம். அந்த வகையில சிங்கள மக்களுடைய மூதாதையர்களை ஒரு கொச்சப்படுத்துகின்ற செய்கையைத்தான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மகாவம்சம் செய்திருக்குது. அப்ப இந்த மகாவம்சத்துல குறிப்பிடப்படுகின்ற இந்த பிழைகள்ல இருந்து அல்லது அந்த பிழைகளை நிவர்த்தி செய்வதற்காக விஜயனுடைய கதையை கைவிட்டு போட்டு இப்ப ராவணனின் கதைக்கு சிங்கள தேசியவாதிகள் வந்திருக்கிறார்கள். அவை என்ன சொல்லினோம்னா, தாங்களுடைய பூர்வீகம் இந்த நாடுதான், விஜயன் எல்லாம் அது பிறகு நடந்த கதை, அதுக்கு முதல் தாங்கள் இந்த தீவில வாழ்ந்த தங்களுடைய மூதாதையர் ராவணன், தாங்கள் அவருடைய வழி தோன்றார்கள், தங்களுடைய அடையாளமே ஹெல என்று சொல்லி ஹெல உரிமையை இப்படி என்று எல்லாம் சில அமைப்புகள் உருவாகி பிறகு ராவணன் பேரில் எல்லாம் அமைப்புகள் எல்லாம் உருவாகி இருக்கிறத நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அப்ப உண்மையில பார்த்தோம்னு சொன்னா ராவணனுக்கும் சிங்களவர்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லை, சூழவம்சத்தில் இருக்கிற ஒரு சிறிய குறிப்பை தவிர. அதுவும் அதுல அந்த சூழவம்சத்தில் இருக்கிற அந்த குறிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வால்மீகி எழுதிய, வடமொழியில் எழுதிய, சமஸ்கிருதத்தில் எழுதிய அந்த ராமாயணத்தில் இருக்கிற குறிப்பை அடியொட்டித்தான் ராவணனை பற்றிய அந்த பதிவு இருக்கு. அதுவும் ஒரு சிறிய ஒரு பதிவு தான், ஒரு 2-3 வரியோட அந்த கதை முடிஞ்சுது ராவணனுடைய கதை சூழவம்சத்துல. அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ராவணனுக்கும் சிங்களவர்களுக்கும் உண்மையில எந்த தொடர்பும் இல்லை. இப்ப முட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியை தான் சிங்கள இனவாதிகள் தொடங்கி இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில, அதுவும் இந்த தமிழ் முற்போக்காளர்கள் மத்தியில எதற்காக ராவணனை ஒரு மன்னனாக, தமிழ் மன்னனாக, ஈழத்து வேந்தனாக கருதுகின்ற பாங்கு இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதிண்ட முக்கியமான காரணமாக இருக்கிறவர்கள் இந்த திராவிட இயக்கங்களினுடைய தோற்றங்களுக்கு காரணமாயிருந்த தந்தை பெரியார், குழந்தை புலவர், மற்றது பாவேந்தர், பாரதிதாசன் போன்றவர்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆரியர்களுக்கு எதிராக ஒரு போரிட்ட ஒரு மாபெரும் தமிழ் வேந்தன் தான் ராவணன் என்று சொல்லி ராவணனை பற்றி நிறைய அவர்கள் பின் வந்த காலங்களில் எழுதியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக குழந்தை புலவர் ராவண காவியம் என்று சொல்லி ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் ராவணனுடைய பெருமையை அவர்
நிறைய எழுதியிருக்கார். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், குழந்தை புலவர் எழுதியதாக இருந்தாலும் சரி, பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியார் எழுதிய குறிப்புகளாக இருந்தாலும் சரி, ஒரு வலுவான வரலாற்று ஆதாரங்களின் பின்னணியை கொண்டு அவர்கள் எழுதவில்லை. அந்த வகையில் ராவணன் பற்றிய அந்த ராவணனை ஒரு தமிழ் மன்னனாக, ஈழத்து மன்னனாக பார்க்கின்ற அந்த தன்மை சற்று பலவீனமான அடித்தளத்தில் தான் வருது. அப்படி என்ன நீங்கள் கேட்கலாம், ராவணன் ஒரு உண்மையான ஒரு நபர் இல்லையா? ராவணன் என்ற ஒருவர் உண்மையாகவே வாழவில்லையா? அது ஒரு தமிழரே இல்லையா? சிங்களவர்கள் எப்படி ஒரு கற்பனை ஒரு கதை ஒன்று உருவாக்கினார்களோ அதுபோல எங்களுடைய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ஒரு கற்பனை பாத்திரத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கின்றார்களா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் ராவணன் பற்றிய சில ஆய்வுகளை சிலர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆய்வுகளை நாங்கள் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், ராவணனுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழீழத்துக்கும் அதுவும் ஈழத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அது என்ன என்றதை இப்ப நாங்கள் பார்ப்போம். 1929ஆம் ஆண்டு இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வாளராக இருந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ற அறிஞர் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் என்ற ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருந்தார். அந்த நூலில் அவர் ராவணனை பற்றி சில ஆய்வுகளை நடத்தி எழுதியிருக்கின்றார். அதில் அவர் சொல்கின்றார் என்னவென்று சொன்னால், ராவணன் என்று சொல்லி குறைஞ்சபட்சம் 3 நபர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி, அதாவது ஒரு ராவணன் அல்ல 3 ராவணன் இருந்ததாக சொல்கின்றார். அதிலையும் ஸ்டென்கொனோவ் என்று சொல்லப்படுகின்ற நோர்வீஜிய அறிஞர் ஒருவர் இந்தியாவில் நடத்திய சில ஆய்வுகளின் அடிப்படையில் ஸ்ரீனிவாச ஐயங்கர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், ராவணன் என்பது அவருடைய அல்லது அந்த 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 3 பேர் ராவணன் என்ற பெயரில் இருந்து என்று அறியப்பட்ட அந்த 3 பேரும் சொந்த பெயர் அல்லது உண்மையான பெயர் ராவணனே கிடையாது. அவர்களுடைய பெயர் இறைவன் என்று சொல்லி ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதியிருக்கின்றார். இப்ப நீங்கள் யோசிக்கலாம், இதனடா இது ஒரு அரக்கன் எப்படி இறைவன் என்று அழைக்கப்படுவான் என்று சொல்லி. அதுக்கு ஸ்டென்கொனோவ் எழுதின அந்த ஒரு குறிப்பண்டை அவருடைய அந்த உசாத்துணையில குறிப்பிட்டிருக்கார். அப்படின்னு சொன்னா தொல்காப்பியத்துல மன்னர்களை, தமிழ் மன்னர்களை இறைவன் என்று அழைக்கின்ற ஒரு மரபு இருந்திருக்குன்னு சொல்லி ஸ்டென்கொனோவ் குறிப்பிட்டார் என்று சொல்லி. பிரித்தானியாவில் நீங்கள் அறிந்திருப்பீங்களோ தெரியாது, தொல்காப்பிய மறைமொழி கழகம் என்ற பெயர்ல ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது. இந்த அமைப்பு முன்னர் தொல்காப்பியர் தமிழாய்வு கழகம் என்ற பெயர்ல 2019, 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டு கால பகுதியில் இயங்கியது. இப்ப அது தொல்காப்பியர் மறைமொழி கழகம் என்ற பெயரில் இயங்குது. இந்த அமைப்பு 2019ஆம் ஆண்டு நடத்திய சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய நினைவு நாளில் நான் இந்த கருத்தை தெரிவித்திருந்தாங்க. அப்படின்னு சொன்னா தொல்காப்பியத்துல தமிழ் மன்னர்களை இறைவன் என்று குறிப்பிடுகின்ற ஒரு பாங்கு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி அந்த பகுதியை இப்போது நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். செருவகத்து இறைவன் வீழ்வுற சினையி ஒருவனை மண்டிய நல்லிசை நிலையும் பல்படை ஒருவர்க்கு உடைதலின் மற்றவன் ஒள்வாள் வீசிய நூலிலும். ഇതിന്റെ அர்த்தம் என்னன்னு சொன்னா வஞ்சகத்தால் கொலையுண்டான் தன் மன்னன் என்றெண்ணிய மறவன் அறம் நோக்காது பலரை வெட்டி வீழ்த்திய நூலிலும். அதாவது செருவகம் என்று சொன்னால் செருக்களம் அல்லது போர்க்களம். அந்த போர்க்களத்துல இறைவன் வீழ்வுற என்று சொன்னால் தன்னுடைய மன்னன் வீழ்வுற அல்லது மன்னன் கொல்லப்பட என்பதை என்றோட கோவப்பட்டு ஒரு மறவன் என்ன செய்கிறார் சொன்னா போர் விதிகள் எல்லாத்தையும் மீறி தன்னுடைய எதிரிகளை வெட்டி சாய்க்கிறார் கண்ட பாட்டுக்கு என்று சொல்லி அந்த வரிகள் இருக்குது. அப்ப இதிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ளாம இறைவன் என்பது தமிழ் மன்னர்களை அந்த காலத்துல குறிப்பிடுவதற்கு பாவிக்கப்பட்ட ஒரு சொல். உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் இறைமை என்று பேசலாம் தமிழ் மக்களுடைய இறைமை என்று சொல்லி. இறைமை என்பது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சோவர்னிட்டின்னு சொல்லுவோம். சோவர்னிட்டின்னு சொன்னா அது மன்னருக்குரியதாக தான் இருந்தது ஒரு காலத்துல. அதாவது மன்னரை இப்போ நீங்க உங்களுக்கு குயின் எலிசபெத் மகாராணி இறந்த போது சில குறிப்புகள் வந்ததை பார்த்துருப்பீங்க. குயின் எலிசபெத்தை த சோவரின் என்று தான் சொன்னாங்க. இப்போ இங்கே மன்னரை கூட பிரிட்டிஷ் மன்னரை த சோவரின் என்று தான் சொல்வார்கள். அப்போ சோவரின் இறைவன், தமிழ்ல இறைவன், ஆங்கிலத்துல சோவரின். சோவர்னிட்டி இறைமை, தமிழ்ல இறைமை, ஆங்கிலத்துல சோவர்னிட்டி. அப்போ இப்போ ஜனநாயக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற உலகத்துல பெரும்பாலான நாடுகள்ல
சோவனிட்டி வந்து மக்கள்கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. மன்னருக்குரியதல்ல, இது மக்களுக்குரியது என்று சொல்லி. ஆனால் அந்த காலத்துல இறைமை அல்லது சோவனிட்டி என்பது மன்னருக்கு தான் சொந்தமானதாக இருந்தாங்க. அந்த வகையில வந்து ராவணன் என்பது இறைவன் என்ற சொல்லிலிருந்து உருவாகிய ஒரு சொல் என்று சொல்லி வந்து ஸ்டென்கோனோ என்ற நோர்வீஜிய அறிஞரோ அல்லது அதை தழுவி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்களோ குறிப்பிடுவதில் நியாயம் இருக்கிறதாகத்தான் எனக்கு படுது. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லணும்னு சொன்னா வந்து ராவணனை வந்து ராவணா என்றும் வடமொழியில சொல்வார்கள், ராவன் என்றும் சொல்வார்கள். அப்ப நீங்க அந்த ராவன் என்பதை உச்சரிச்சு பாருங்க. ராவன், இறைவன், இறைவன், ராவன். அந்த திரிவு எப்படி வேகமாக நடக்கும் என்று சொல்லி இப்போ நாங்கள் சில சொற்களை சொல்லும்போது பேச்சு வழக்கில் அதை சொல்கின்ற விதமும் எழுதும்போது இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து தமிழ் மன்னர்களை இறைவன் என்று சொல்லி வந்து தமிழ் படை வீரர்கள் அழைத்தார்கள், மக்கள் அழைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து தங்களுடைய எதிரிகளிடம் பிடிபடும் போது, வடமொழியை பேசுகின்ற எதிரிகளிடம் பிடிபடும் போது இறைவன் என்று சொல்லி தான் மேலே குறிப்பிடுவார்கள், பேரை சொல்லி குறிப்பிட மாட்டார்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஹிஸ் மேஜஸ்டி அல்லது ஹர் மேஜஸ்டி, அதாவது கூட இந்த எலிசபெத் மகாராணியார் நீண்ட காலமாக பிரித்தானியாவை ஆட்சி செய்தார். அப்போ அவர் ஆட்சி செய்த காலத்தில் அவருடைய பேரை சொல்லாமல் ஹர் மேஜஸ்டி, யோ மேஜஸ்டி என்று தான் சொல்வார்கள். அப்போ அந்த மெஜஸ்டி என்று சொல்வதை அவரை ஒரு மரியாதையாக விളിக்கின்ற ஒரு சொல்வோடு இருந்தது போல இறைவன் என்று சொல்வது வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அப்போ அதுதான் பின்னர் வந்து மருவி ராவனாகி அது ராவணன் ஆக திருப்பி தமிழுக்கு வந்திருக்குது. அதாவது தமிழ்ல இருந்து போய் சமஸ்கிருதத்தில் ஒரு புது சொல்லாக உருவாகி திருப்பி இறைவன் என்பது ராவணனாக வந்திருக்குது என்று நாங்கள் வந்து கருதலாம். அந்த வகையில் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் என்ற நூலில் தெளிவாக குறிப்பிடுகின்றார். என்னென்னு சொன்னால் வந்து பண்டை காலத்தில் சமஸ்கிருத அல்லது வடமொழி ஆதிக்கம் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இன்றைய தமிழகமோ அல்லது ஈழத்திலேயோ ஏற்படுவதற்கு முதல் தமிழ் மன்னர்களுக்கும் வட இந்திய மன்னர்கள் அல்லது ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற வட இந்திய மன்னர்களுக்கும் இடையில நிறைய போர்கள் நடந்திருக்கு. நீங்கள் சங்க இலக்கியங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மதுரை காஞ்சியில போற்றப்பட்ட அந்த நெடுஞ்செழியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றார். என்று சொன்னால் வந்து வட இந்திய மன்னர்களையும் படைகளையும் தோற்கடித்த வீரன் என்ற வகையில். அதுபோல வந்து சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகியை வந்து கனகன் விஜயன் என்று சொல்லி 2 வட இந்திய மன்னர்கள் நிந்தித்தார்கள் என்று சொல்லி அவர்கள் நாட்டின் மீது படையெடுத்து அப்படியே இமயமலை வரையும் போய் சேரர்களுடைய விட்கொடியை பொறித்து அந்த 2 மன்னர்களின் தலையிலே வந்து கல்லையும் கங்கை நீரையும் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்து குடமுழுக்கு செய்தார் என்று சொல்லி வந்து குறிப்பு வந்து இருக்குது வந்து சங்க இலக்கியங்கள்ல. அப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் அல்லது வட இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் போர் நடந்த என்பது வந்து ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படக்கூடிய உண்டு. அப்போ அப்படி பார்க்க வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தேசிய தலைவரை வந்து வில்லனாகத்தான் சிங்களவர்கள் சித்தரிக்கின்றார்கள், பெரும்பாலான சிங்களவர்கள் சித்தரிக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான தமிழர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர் ஒரு நாயகன், ஒரு வரலாற்று நாயகன். அப்போ அப்படி பார்க்கும்போது ராவணன் வந்து அல்லது இறைவன் என்று அறியப்பட்ட அந்த ராவணன் என்ற பேரில் இருந்த அந்த 3 பேரோ அல்லது அந்த ஒவ்வொரு தனிநபர்களாக இருந்தாலும் அந்த மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த காலத்தில் ஒரு நாயகர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களை வில்லன்களாக அல்லது கொடியவர்களாக சித்தரிக்கின்ற பாங்கு நிச்சயம் வந்து வட இந்தியாவில் இருந்த மக்கள் மத்தியில் மன்னர்கள் மத்தியில் இருந்திருக்கும். அதனால வந்து அவர்கள் அரக்கர்களாக சித்தரிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் போன்றவருடைய கருத்தாக இருக்குது. அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் ராவணன் என்பது தமிழ் மன்னர்களை குறிக்கின்ற ஒரு சொற்பதம். ஒரு மன்னனே அல்ல, பல மன்னர்கள். அது ஈழத்தை ஆண்ட மன்னராகவும் இருக்கலாம், தமிழகத்தை ஆண்ட மன்னராகவும் இருக்கலாம், அல்லது ஈழத்தையும் தமிழகத்தையும் சேர்த்து ஆண்ட ஒரு மாபெரும் ஆளுமை படைத்த ஒரு மாவீரனாக ஒரு மாவீரர்களாக மன்னர்களாகவும் அது இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு கேள்வி வரலாம். சரி, ராவணன் அல்லது இறைவன் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மன்னர்களை பேர் தெரியாத மன்னர்கள், சரி, அவர்களை பற்றித்தான் அவர்கள் தான் அந்த வில்லன்களாக கொடியவர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ராமாயணத்துல குறிப்பிடப்படுகின்ற ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த போர் அது உண்மையானதா,
இந்த ராமனுடைய துணைவியார் சீதையை வந்து இன்னொருவருடைய துணைவியார ராவணன் கடத்தி கொண்டு வந்தாரே, இது ஒரு தீய செயல் அல்லவா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். வந்து இதுக்கு நாங்கள் திரும்பவும் வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் அவர் இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் வந்து, வால்மீகி, அதாவது சமஸ்கிருதத்தில் ராமாயணத்தில் எழுதிய வால்மீகியுடைய காலம் வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு காலம். அதாவது 2400 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட அந்த காலப்பகுதிக்குள்ளதான் வந்து வால்மீகியால வந்து ராமாயணம் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு முந்தி கௌதம புத்தருடைய காலம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு. அதாவது வால்மீகிக்கு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முதல், 100லேருந்து 200 வருஷத்துக்கு முந்தின காலப்பகுதியில் வந்து புத்தருடைய காலம் இருந்திருக்குது. அப்ப புத்தருடைய காலத்துல அந்த புத்தருடைய இறப்புக்கு பிறகு எழுதப்பட்ட சில புத்தருடைய பௌத்த நூல்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தசரத ஜாதகா என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. வந்து அது பாலி மொழியில் எழுதப்பட்டது. அந்த நூலை பற்றி வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார் குறிப்பிடுகின்றார். அதை நான் தேடி பார்த்தேன். அதனுடைய மொழிபெயர்ப்பு அதிர்ஷ்டவசமாக என்னுடைய கைகளிலே சிக்கியது வந்து அதில் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சொல்கின்ற ஒரு கதை அந்த தசரத ஜாதகாண்டதில் குறிப்பிடப்படுது. அதில் என்னென்னு சொன்னால் வந்து, அதாவது வட இந்தியாவில் இருக்கிற பர்னாசி என்ற ஒரு நாட்டை தசரதன் என்ற ஒரு மன்னர் ஆண்டு வரும்போது அவருடைய மூத்த மனைவிக்கு, அவரது பட்டத்து ராணிக்கு வந்து 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவர் பேர் ராமா, மற்றவருடைய பேர் லக்ஷனா, 3வது நினைக்க அந்த லட்சுமணன் என்பது குறிக்கிறதா இருக்கும், அல்லது லக்ஷ்மணன் என்பது, 3வது சீதா. அதாவது 3 பிள்ளைகள், அதாவது ராமா, லக்ஷனா, மற்றது சீதா. இந்த 3 பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். மனைவி இறந்தவனை வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து அவ பட்டத்து ராணி ஆக்குறான். அந்த 2வது மனைவிக்கு பரதா என்று சொல்லி ஒரு மகன் பிறக்கிறார். அவருக்கு 8 வயசா வரும்போது அந்த 2வது மனைவி சொல்கிறாங்கன்னு சொன்னா, ஓகே, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் ஒன்று செய்த நீங்கள், அதன்படி என்னுடைய மகனைத்தான் நீங்கள் வந்து பட்டத்து இளவரசனாக அறிவிக்கணும், அதாவது யுவராஜாவாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப மன்னன் அதுக்கு மறத்து மனைவியோட பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்க மன்னன் யோசிக்கிறார் வந்து, சில வேளை தன்னுடைய மனைவி தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் ஏதாவது தீங்கு விளைவித்து விடுவான், ராமா, லக்கனா, மற்றது சீதா. அப்ப அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா வந்து 3 பேரையும் சொல்றார், நீங்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஒரு வேறு இடத்துல போய் இருங்க, ஒரு காட்டிலேயோ அல்லது ஒரு வேறு ஒரு நல்ல எங்களுக்கு நேசமான ஒரு மன்னருடைய நாட்டிலேயோ நீங்க தங்கி இருங்கோ என்று போட்டு ஒரு சோதரரை கேட்கிறார், நான் எவ்வளவு காலம் உயிர் வாழ வேண்டும். அவர் சோதரர் சொல்றார், நீங்க 12 வருஷம் பாடுவீங்க வேண்டும். அப்ப இவர் சொல்றார் வந்து, நான் 12 நீங்க வந்து 12 வருஷத்துக்கு போய் ஒரு இடத்துல இருங்கோ, 12 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி வாங்க. அப்ப இந்த 3 பேரும் அண்ணன், தம்பி, தங்கச்சி 3 பேரும் வந்து புறப்பட்டு போயிடும். போய் அங்க இருந்த காலத்துல வந்து 9 வருஷம் கழிச்சு தசரதன் வந்து சோகத்துல இறந்துருவேன். அப்ப தசரதன் இறந்தோடனே அவருடைய அடுத்த மகன் பரதனை வந்து அல்லது பரதாவை வந்து மன்னராக்குறதுக்கான முயற்சியில வந்து அவருடைய தாய் ஈடுபட்ட போது அங்கிருந்த பிரதானிகள் அல்ல மந்திரிகள் அதை வந்து எதிர்க்கிறார்கள். அப்ப அந்த நிலையில அவர் என்ன செய்கிறாருன்னா, தமையன் ராமாவை தேடி வந்து அவர்கிட்ட கேட்கிறார், நான் நாட்டை ஏற்றுக்கொள்ளும் கூட. அவர் சொல்றார், அப்பா வந்து 12 வருஷம் என்ன இருக்க சொன்னவர், இன்னும் 3 வருஷம் இருக்கு, நான் 3 வருஷம் ஞான் இருக்க போறேன், வேணுமென்றால் லக்கனாவையும் சீதாவையும் நீ கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி. அப்ப அவர் என்ன செய்கிறார், அதோட வந்து என்னுடைய செருப்பையும் கொடுத்து இந்த செருப்பு வந்து பர்னாசியா ஆளட்டும் என்று சொல்லி கொடுக்குறார். அப்ப அந்த செருப்போட அவர் போய் பரதா என்ன செய்கிறாருன்னு சொன்னா அந்த ஆட்சி நடக்குது. 12 வருஷம், அதாவது தசரதன் இறந்து 3 வருஷம் கழிச்சு ராமா வந்து திருப்பி நாட்டுக்கு போய் ஆட்சி பொறுப்பு ஏற்று இங்கதான் ஒரு திருப்பு உணவு வருது. அதாவது கிட்டத்தட்ட மகாவம்சத்துல வந்த மாதிரி ஒரு கதை வந்து அதில் இருக்கு. அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சகோதரி சீதாவை வந்து பட்டத்து ராணியா வந்து ராமா வந்து நியமிக்கிறார். அதாவது தன்னுடைய சகோதரியை திருமணம் முடிக்கிறார். ஒருவேளை இப்படி ஒரு நடைமுறை வந்து அந்த காலத்துல வந்து பர்னாசி என்ற அந்த நாட்டில் இருந்ததோ தெரியாது. இப்படியான நடைமுறையை தழுவித்தான் சில வேளை வந்து மகாவம்சத்தை எழுதிய பிக்குகள் வந்து சிங்கபாகவும் அவருடைய சகோதரி சிங்கவேணியும் திருமணம் செய்து விஜயன் என்ற ஒருவர் சிங்கள மக்களுடைய மூதாதையர் உருவாக்கினார் என்ற கதையை உருவாக்கினார்களோ தெரியாது. எப்படி இருந்தாலும் இந்த கதை எங்களுக்கு சொல்கிற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கதையில எந்த இடத்திலையும் சீதை என்ற ஒரு
பெண்ணை, அதுவும் ராமனுடைய மனைவியை ராவணன் கடத்தியதாக எந்த குறிப்பிலும் இல்லை. அதாவது வால்மீகி ராமாயணம் எழுதுவதற்கு முதல் இருந்த புத்தருடைய காலத்துல எழுதப்பட்ட இந்த தசரத ஜாதகான்றதுல வந்து இந்த கதை இருக்குது. அப்ப ஸ்ரீனிவாச ஐயங்கார் போன்றவர்கள் என்ன சொல்லிடணும்னு சொன்னா, இந்த கதை திடீரென்று எழுதப்பட்ட கதையா இருக்காது. பல நூற்றாண்டுகளாக இந்த கதை வந்து உலாவி இருக்கும். அதைத்தான் பிறகு வந்து புத்தரை வந்து ராமருடைய அவதாரமாக காண்பிப்பதற்காக எழுதப்பட்ட இந்த குறிப்புகள் இப்படி எழுதியிருக்காங்க. உண்மையும் அந்த அந்த நான் பார்த்த அந்த மொழிபெயர்ப்பில் கடைசியில் பார்த்தா வந்து கௌதம புத்தர் வந்து ராமருடைய அவதாரம் தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் எந்த இடத்திலையும் வந்து வால்மீகி குறிப்பிட்டது போன்று ராவணன் என்று சொல்லி அல்லது இறைவன் என்று சொல்லப்படுகின்ற எந்த ஒரு தமிழ் மன்னனுக்கும் ராமா என்று சொல்லப்படுகின்ற வட இந்திய மன்னருக்கும் எந்த ஒரு சண்டை நடந்ததாக பதிவில்லை. அதுபோல ராவணன் அல்லது இறைவன் என்ற ஒரு தமிழ் மன்னன் சீதா அல்லது சீதை என்ற ஒரு பெண்ணை வந்து கவர்ந்து கொண்டு போய் இலங்கையில வச்சதாகவும் வந்து தசரத ஜாதகாவில் இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த செந்தமிழ் உலாவூடாக நாங்கள் எழுதக்கூடிய முடிவுரை என்ன? முதலாவது, ராவணன் என்பது ஒரு மன்னன் கிடையாது. இரண்டாவது, ராவணன் என்பது ஒரு அரக்கனை குறிக்கும் சொல் அல்ல. அதாவது ராவணன் என்பது தொல்காப்பியத்துல தமிழ் மன்னர்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இறைவன் என்ற சொல்லினுடைய ஒரு சமஸ்கிருத திரிவு தான் இந்த ராவணன் என்ற சொல். அதாவது இறைவன், ராவன், ராவணன், இதான் அந்த திரிவு. அடுத்தது எங்களுக்கு தெரியாது இது எந்த தமிழ் மன்னன் ராவணன் என்று அழைக்கப்படுகிறார் என்று. எப்படி பார்த்தாலும் ராவணன் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மன்னருக்கும் ராமன் என்று சொல்லப்படுகின்ற வட இந்திய மன்னரோ அல்லது கடவுள் அவதாரமாக பிற்காலத்தில் கருதப்பட்ட விஷ்ணு அவதாரமாக கருதப்பட்ட ராமருக்கோ அல்லது பௌத்த இலக்கியங்கள்ல வந்து புத்தருடைய முற்பிறவியாக இருந்த ராமருக்கும் ராவணன் என்று சொல்லப்படுகின்ற அல்லது இறைவன் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு தமிழ் மன்னருக்கும் இடையில போர் எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் இங்க நாங்கள் எழுதக்கூடிய முடிவுரை. சரி உறவுகளே, இத்தோடு சேரமான் தொலைக்காட்சியின் செந்தமிழா நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.